Taste the Daily. தஞ்சை அருகே 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்பட்ட புகாரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உசைனிடம் கேட்கலாம். உசைன், மறு வாக்குப்பதிவு எப்படி நடந்துட்டு இருக்கு? வாக்களிக்க மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்களா? மேலும் இதன் பின்னணி என்ன குளறுபடி ஏற்பட்டது? விவரங்கள். அதாவது ராதா, மறு வாக்கு பதிவல்ல, மறு வாக்கு எண்ணிக்கை. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 589 ஊராட்சிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பரக்கலக்கோட்டை ஊராட்சியில் வாக்கு எண்ணிக்கையின் போது குழப்பம் ஏற்பட்டதாக விநாயகம், அதாவது 2 பேர் போட்டியிட்டார்கள். பரக்கலக்கோட்டை ஊராட்சி பொறுத்தவரையில் 1367 வாக்குகள் பதிவானது. இதில் தட்சிணாமூர்த்தி என்பவர் 659 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட விநாயகம் என்பவர் 661 வாக்குகளும் பெற்றனர். இதில் தொடர்ந்து 4 வாக்குகள் தபால் வாக்குகளாக எண்ணப்பட்டது. தபால் வாக்குகள் அடிப்படையில் விநாயகம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவில் 47 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவில் சந்தேகம் இருப்பதாகவும் தபால் வாக்குகள் முறையாக எண்ணவில்லை எனவும் கோரி தட்சிணாமூர்த்தி தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தற்பொழுது இந்த மறு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மறு வாக்கு எண்ணிக்கை அனைத்து வாக்குகளும் எண்ணப்படவில்லை, தபால் வாக்குகள் மட்டும் எண்ணுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. என்றால் 4 தபால் வாக்குகளில் தான் சிக்கல் இருப்பதாக அந்த வழக்கு தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த தபால் வாக்குகள் பெட்டிகள் அனைத்தும் தற்பொழுது கொண்டு வரப்பட்டு அந்த பரக்கலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட தபால் வாக்குகள் அனைத்தும் பிரித்து எடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த பெட்டியில உள்ள ஒரு வாக்கு கட்டுகளாக எடுத்து அதில் பரக்கலக்கோட்டைக்கு உள்ள 4 வாக்குகள் எங்கே இருக்கின்றது என்பது தேடக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மறு வாக்கு எண்ணிக்கை நீதிமன்ற ஆணையர் ராஜபாண்டியன் முன்னிலையிலும் பட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அவர் வெற்றி பெற்ற விநாயகம், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆதரவாளர்கள், அவர்களுடைய வழக்கறிஞர்கள், அவர்களை சார்ந்த திமுக மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் உள்ள இருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையின் பொழுது அந்த தபால் பெட்டி தற்பொழுது கொண்டு வரப்பட்டு எண்ணக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இதுல வாக்குகள் பிரிக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பேரிகார்டு வைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 4 மாதங்களே இந்த ஊராட்சி தேர்தலுக்கு உள்ள நிலையில் இந்த 4 மாதங்களுக்குள்ளாக இந்த மறு வாக்கு எண்ணிக்கை என்பது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பாக இருக்கிறது. ராதா, மறு வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தபால் வாக்குகளை மட்டும் எண்ணும் பணிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Taste the Daily.